ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோடு 198 பார்க்க போறோம். எடுத்ததும் கேப்சர்டு ஜோரோ அண்ட் சாப்பர்ஸ் எமர்ஜென்சி ஆபரேஷன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஜானதன் 7ல ஒண்ணு மாட்டிக்கிச்சு. இப்ப ஜோரோ கிட்ட இன்ட்ரோகேஷன் நடத்தணும். அதை ட்ரேக் நீங்க போய் பாத்துக்கங்கங்கும் போது ட்ரேக் ஆனா நீங்க தான் பைரட்ஸ் எல்லாம் பசியோட இருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அதனால டைனிங் ஹால்ல நாங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம்பா. ஜானதன் நான் அங்க போய் பாத்துக்கிறேன், ஜோரோவை போய் இன்ட்ராகேட் பண்ணுங்கன்னு பாரு. ட்ரேக் HQல இருந்து 2 குக்ஸ் புதுசா வந்ததா ஜெசிகா சொன்னான்ட்டு இந்த இன்ட்ராகேஷன் எப்படி நடத்துறதுன்னு கேட்பான். ஜானதன் அதை நீங்களே பாத்துக்கங்கன்ட்டு கிளம்பி இருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோவை காட்டுவாங்க. பார்த்தா ஜோரோ ஒரு செல்லையும் அவனோட கத்தியில ஒரு செல்லையும் போட்டு வச்சிருப்பானுங்க. அண்ட் அவனை மட்டுமே பாத்துக்கிறதுக்குன்னு 10 பேத்துக்கு மேல மெரைன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ஜோரோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யன்ட்டு அப்படியே தூங்கிருப்பான். ட்ரேக் வந்துட்டு செல்ல நீக்குங்கன்பான். மத்த ஆபீசர்ஸ் அவன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கானேன்பாங்க. ட்ரேக் நான் கமாண்டர் ஜானதனோட உத்தரவோட வந்திருக்கேன்பான். எல்லாரும் பார்த்துட்டு செல்ல ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. ட்ரேக் வந்ததும் பைரட் ஹண்டர் ஜோரோ நவஸ் ஜோரோ, இதுக்கு முன்னால பைரட் ஹண்டரா இருந்திருக்க, இப்ப பைரட் ஆயிருக்கேன்பான். ஜோரோ இதை சொல்லதான் வந்தேன்பான். ட்ரேக் எதுக்காக முதல்ல இங்க நவரோன்னு வந்தீங்க, ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா தாக்குறக்கு, இங்க வந்ததுக்கான பர்பஸ் என்ன, இங்க நேரம் குதிச்சுள்ள வந்திருக்கீங்கன்னா லான்ச்சிங் பேட் ஏதாவது யூஸ் பண்ணீங்களான்னு கேட்பான். ஜோரோ வானத்துல இருந்து வந்தோண்டான்பான். ட்ரேக் மார்க் பண்ணாதேன்பான். ஜோரோ யோ விளையாடலையா, மேல இருந்தாயா வந்தோன்பான். ட்ரேக் இப்பெல்லாம் ஜோக் பண்ணாதேன்பான். ஜோரோ இங்க பாரு வானத்துல இருந்து ஆக்டோபஸ் பலூன் வழியா கீழே வந்தோன்பான். ட்ரேக் உன உண்மையை சொல்ல வைக்கிறேன்டான்ட்டு 2 கையையும் நெத்தில வச்சுட்டு திருகுவான். இது சின்சானுக்கு மிச்சி கொடுக்குற பனிஷ்மெண்டா இருந்திருக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும். இதுக்கப்புறம் நாமையை கட்டுவாங்க. ஆல்ரெடி பயங்கரமா போட்டு வேலை வாங்கி லைட்டாவா அப்படியே கொஸ்டின் மார்க் போலதான் வளைஞ்சு வருவா. இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஹாலை கிளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன இத்தனையும் நான் தனியா பண்ணணுமான்னு கேப்பா. ஆமான்ட்டு அவன் சிரிச்சிட்டே காம்பிருப்பான். நாம எனக்கு இந்த மாறு வேஷமே வேணாண்டான்பா. இதுக்கப்புறம் சில மெரைன் ஆபீசர்ஸ் போகும்போது பார்க்க போனா பைரட் ஹண்டர் ஜோரோவை பிடிச்சிருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்த அது கோஸ்ட் ஷிப் இல்லையே சந்தோஷன்பா. அதுக்கு இந்த பக்கம் இருக்க ஆபீசர் அவன் கோஸ்ட விட மோசம்டான்பா. இதே பாயிண்ட்ல நம்ம வேற யாராவது க்ரூ மெம்பரை பிடிச்சா நம்மள பாராட்டுவாங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது சாப்பர் இதெல்லாம் லிசன் பட்டு ஜோரோ மாட்டிக்கிட்டானா. அடுத்து நான் என்ன செய்வேன். ஆனா அவங்க கொடுத்த தகவல் படி மத்தவங்க யாரும் மாட்டல. ஆனா அவங்கள போய் எங்கன்னு கண்டுபிடிக்கங்க போது மெரைன் ஆபீசர்ஸ் இங்க வந்திருப்பாங்க. சாப்பர் மாட்டினான்டான்பா. நாமே இப்படியே போச்சுன்னா நான் மாட்டி பண்ணிட்டு வரும்போது அவனை புடிங்கன்ட்டு சாப்பரை விரட்டிட்டு வருவானுங்க. நாமே அவளை நினைச்சு பயந்து ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பா. ஒன்ஸ் அவங்க அந்த பக்கம் போனது என்ன இல்லையான்ட்டு வேற வயசுக்கு மாறணுங்கும் போது முன்னால இருக்க நர்ஸ் ட்ரெஸ் பார்த்திருப்பா. சாப்பரா அந்த பக்கம் வச்சு கார்னர் பண்ணிருப்பாங்க. கடைசியில பார்த்தா ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பான். கொம்ப வச்சு கண்டுபிடிச்சு வந்து பாப்பாங்க. பட் அதுல எல்லாமே மான் கொம்புகள் மட்டும் தான் இருக்கும். சாப்பர் இருக்க மாட்டான். அவன் காணாம போலான்ட்டு கிளம்பிருப்பாங்க. சாப்பரும் தப்பிச்சுட்டான்ட்டு ரிலீஃப் ஆகிறப்ப இங்க இன்னும் 2 பேர் வருவானுங்க. பார்த்தா மான் கொம்பு எடுக்க தான் வந்திருப்பானுங்க. ஒருத்தன் இதெல்லாம் வச்சு என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்பான். இன்னொருத்த மெடிசின்கான இன்கிரீடியன்ஸா பயன்படுத்துவாங்க போலன்பான். பார்த்தா சாப்பர் அந்த பாக்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பான். வந்த பேட்டில் ஷிப் ஒரு புயல தானே மாட்டி நிறைய பேர் இன்ஜுரியா இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போறதை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் கொபாட்டாவை காட்டுவாங்க. அவ G8ஓட பீடியாட்ரிஷியன். ஆக்சுவலா இங்க டாக்டர்ஸ் ஒரே முட்டை ஏகப்பட்ட பேர் லீவ் போட்டிருப்பாங்க. அவளுக்கு ஆல்ரெடி பிளட்டை பார்த்தாலும் ஆகாது. புக்ல கூட பிளட்டை பார்த்து லைட்டா மயங்கி போற போலதான் அவ. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் சர்ஜரி ரிலேட்டடா எந்த ஒரு பேஷன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்குவா. இந்த இடத்துக்கு மான் கும்பல்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்க கேட்ட பாக்ஸை கொண்டு வந்துட்டோன்னு பானுங்க. இதுக்குள்ளதானே சாப்பர் இருப்பான். சாப்பர் எங்க இருக்குன்னு பாக்கலான்ட்டு லைட்டா பாக்ஸ் ஓபன் பண்ணுவான். முன்னால இருக்க ஸ்கெல்டனை பார்த்து பயந்துருப்பான். நாமே இந்த ஒரு ட்ரெஸ்ல தாண்டா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்ட்டு ஜாலியா நர்ஸ் ட்ரெஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது இதே இடத்துக்கு ஏகப்பட்ட நர்ஸ் வருவாங்க. நாமி ஐயோ மன்னிச்சுக்கங்கன்பா. அவங்க நீ ஏமா மன்னிப்பு கேட்கற, சீக்கிரம் மெடிக்கல் ரூமுக்கு வா போலான்பா. நாமி எதுக்குங்கன்பா. எல்லாரும் எமர்ஜென்சி வா எல்லா நர்ஸையும் கூப்பிட்டாங்கன்ட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க. நாமி நான் என்ன துணியை போட்டாலும் அந்த வேலையில போய் மாட்டிக்கிறேனேன்பா. இதுக்கப்புறம் சில நர்சஸ் இந்த பீடியாட்ரிஷியனை பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க ஸ்டாண்ட் மேல நிறைய பேத்துக்கு பயங்கர இன்ஜுரியா இருக்கு. ஒரு சிலருக்குலாம் ஆபரேஷன்ஸே பண்ணணும்பாங்க. கொபாட்டாவும் எவ்வளவோ சொல்லுவா. இங்க பாருங்க நான் சாதாரண பீடியாட்ரிஷியன், நான் சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாதுன்பா. அவங்க இங்க நீங்க ஒரு டாக்டர் மட்டும் தான் இருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு வாங்கன்ட்டு இழுத்துட்டு போயிருவாங்க. சாப்பர் பாக்ஸை விட்டு வெளியே வந்துட்டு அப்ப நான் நினைச்சபடி இது மெடிக்கல் ரூம் தான் போலயே, ஆனா இப்ப போனா டாக்டர்னால அவங்களை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு யோசிப்பான். இதுக்கப்புறம் இன்ஜுரி ஆனவங்களை ட்ரீட் பண்ற இடத்துல காட்டுவாங்க. நாம இவங்க எல்லாம் போய் சைக்ளோன்ல மாட்டிக்கிட்டாங்களா, என்னடா நடக்குதுங்கன்னு யோசிப்பா. மத்த நர்சஸ் எல்லாம் சேர்ந்து என்ன வேலை செய்யாம சும்மா நிக்கிறேன்பாங்க. நாமையும் சரின்ட்டு போய் ஒருத்தனுக்கு பேண்டேஜ் போடும் போது கோயிங் மேரிய வேற கண்டுபிடிச்சிட்டு மத்தவங்களை வேற போய் தேடணும். இந்த சமயத்திலே எப்படி ஒரு பிரச்சனைட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது கட்டு போட்டு விட்டுறவன் கையா செய்யும். நாமி சாரி கேட்டு பின்னால வந்திருப்பா. அந்த பக்கம் நீங்க சும்மா நின்றுட்டு இருக்க ஏதாவது செய்யலாம்லன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா கொபோட்டோ கிட்ட தான் அதை பேசிட்டு இருப்பாங்க. நாமே அந்த பக்கம் நோட் பண்ணும்போது கொபோட்டோவும் போய் மயக்க மருந்து கொடுங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலான்பா. 2 நர்ஸ் என்ன ஆபரேஷன் தானேன்பாங்க. கொபோட்டோ ஆமான்ட்டு அந்த பக்கம் அடிபட்டு கிடக்கிற சோல்ஜரை பார்க்கும்போது லைட்டா அவனோட பேண்டேஜ்ல ரத்த கசிவு இருக்கும். அதை பார்த்தே அவ மயங்கி இருப்பா. மத்த 2 நர்ஸ் உட்கார வச்சுட்டு எங்க இந்த சமயத்துல இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது, பேஷன்ஸை பார்க்க வேண்டாமான்பாங்க. சாப்பர் இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன்டான்ட்டு வெளியே வந்திருப்பான். டாக்டர் காஸ்டியூம்ல நல்லா பெருசா ஜைஜாண்டிக்கா வந்துட்டு இப்பல இருந்து நான் உங்களுக்கான அட்வைஸா கொடுக்க ஆரம்பிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பேஷண்ட்க்கு ஃபெனிகால் கார்டியோடானிக் அண்ட் டியால்சலின் கொடுங்கன்பா. எல்லாரும் முழிக்கிறத பார்த்துட்டு சாப்பர் புரிஞ்சதுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்பா. அவங்களும் சரின்ட்டு உள்ள ஓடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கன்பா. எல்லா நர்சஸும் தீ போல வேலை செய்வாங்க. சாப்பர் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டியவங்க யாராவது இருந்தா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னால என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் அதோ அங்க இருக்க பேஷண்ட்க்கு டெட்டனஸ் டாக்சைடு கொடுங்க. அப்புறம் 5 mg ஆஃப் மார்ஃபைன் பா. பக்கத்துல இருக்க நர்ஸ் சரிங்கபா. சாப்பர் ஆபரேஷன் ரூம் என்னாச்சுன்னு கேட்பான். நர்சஸ் ரெடிங்கபா. சாப்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமா இருக்க கண்டிஷன்ல இருந்து கூட்டிட்டு வாங்கன்பா. ஒன்ஸ் அவங்க பேஷண்ட்ஸ்ல எடுத்துட்டு போறத பார்த்துட்டு சாப்பர் கொபோட்டோ கிட்ட போயிட்டு ஏன் டாக்டர் இப்படி பண்றீங்க கண்ணு முழிங்கன்பா. நாமி வந்துட்டு சாப்பரை நோட் பண்ணிருப்பா. சாப்பரும் நாமியான்ட்டு பாக்குறப்ப நாமி என்ன பண்றேன்னு பேசிட்டு இருப்பா. கொபோட்டோ எந்திரிச்சு எக்ஸ்கியூஸ் மீ நம்ம மயங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேப்பா. இதுக்கப்புறம் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொபோட்டோ அப்ப நீங்க தான் ஏத்த விஷயங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்களா ரொம்ப நன்றின்பா. சாப்பர் இப்படி பேசிட்டு நிக்கலாம் நேரம் இல்லைங்க. சீரியஸா நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கான ஆபரேஷன் பண்ணாதான் எல்லாரும் பொழைப்பாங்கன்பா. கொபோட்டோ திரும்ப ஆபரேஷன் ஆன்ட்டு அப்படியே விழுந்திருப்பா. சாப்பரன் நாமி என்னாச்சுங்க போது கொபோட்டோ என்னால கண்டிப்பா முடியாதுன்பா. நாமி எது முடியாதுன்னு கேப்பா. கொபோட்டோ மனுஷங்க வழியில வாடுறதுல என்னால பார்க்க முடியாது. அதுலயும் குறிப்பா ப்ளீட் ஆச்சுன்னா சுத்தமாவே நல்லா ஊசி போடுறதுலே ரொம்ப சொதப்பலுங்க. இதுல உடம்ப அறுத்து தைக்கணும்னு சொல்றீங்க என்னால எப்படி முடியும்பா. நாமி கிழிஞ்சது போன்ட்டு எந்திரிச்சிட்டு நேவல் பேஸ்ல இருக்கீங்க. இங்க எப்படியாப்பட்ட மோசமான சிச்சுவேஷன்லாம் நடக்கணும்னு தெரியாதானே ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களேன்பா. கொபோட்டோ நான் வெறும் பீடியாட்ரிஷியனுங்க. எல்லா மேஜர் டாக்டர்ஸுமே லீவ்ல கிளம்பிட்டாங்க. அதனால டெம்பரவரியா தான் நாங்க சீஃபா இருக்கேன்பா. நாமி டெம்பரவரியான்பா. சாப்பா நீங்க டெம்பரவரியா இருங்க இல்லாம போங்க. ஆனா இப்ப நீங்க தானே சீஃப்னு கேட்பான். கொபோட்டோ அப்படிதான் இருக்குன்பா. சாப்பரே லைட்டா கடுப்பா இருப்பா. என்னங்க எப்படி பேசுறீங்கன்னு. நாமி சாப்பரை கூப்பிட்டுங்க வந்து போயிடலான்பா. சாப்பர் ஆனாங்க போது நாமி இது ஒன்னும் லேக்லாம் இல்ல. இது ஓபன் சையோட கனெக்ட் ஆகிதான் இருக்கு. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும்டான்பா. சாப்பர் நான் கண்டிப்பா வரமாட்டேன்ட்டு டாக்டரா மத்தவங்களோட உயிரை காப்பாத்துறது நம்ம கடமை இல்லையான்பா. கொபோட்டோ ஆனா எனக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குல்ல. எல்லா டாக்டர்ஸாலையும் எல்லாமே செஞ்சிட முடியாதுலன்பா. சாப்பர் எனக்கு மெடிசன் சொல்லி கொடுத்தவரை எனக்கு ஒரு கதை சொன்னாரு. ஒரு காலத்துல ஒருத்தானா அவன் கிட்ட ஒரு டாக்டர் சொல்லிருக்காரு நீ சாக போறேன்னு. வேதனையில அவன் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கான். ஏதாவது ஒரு அழகிய இடத்துல போய் செத்துற மாட்டோமான்னு. ஆனா அவன் ஒரு மலைகளை கடந்து போறப்ப அவன் ரொம்பவுமே அதிசயமான செரி பிளாசம்ஸ் பூத்து குலுங்குறத பார்த்திருக்கான். அது அந்த மலை பூரா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் திரும்ப போய் டாக்டர் கிட்ட அவன் உடம்ப செக் பண்றப்ப அந்த ஆள் கம்ப்ளீட்டா ஹெல்த்தியா இருந்திருக்கான். இங்க பாருங்க எவ்வளவு பேர் அடிபட்டு கிடக்குறாங்களே அவங்க எல்லாத்துக்கும் நீ ஒருத்திதான் டாக்டர். உன்னால மட்டும்தான் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். நீ கிவ் அப் பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல எந்த நோயும் குணப்படுத்த முடியாததெல்லாம் இல்ல. இங்க நீயே உன்னால இந்த விஷயம் முடியாது அந்த விஷயம் முடியாதுன்னு சொன்னா இங்க இருக்க எந்த நோயாளிகளையும் டாக்டர்ஸா நம்மளால காப்பாற்ற முடியாதுன்னு கொபோட்டா ஷாக் ஆயிருப்பா. சாப்பா டாக்டர்ஸ் தான் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுறவங்க. அட்லீஸ்ட் முதல்ல நம்ம அதை நம்பணும்பா. கொபோட்டா அப்ப நானும் செரி பிளாசம்ஸை பார்க்க முடியுமான்ட்டு இல்ல என் மூலமா நான் மத்தவங்களுக்கு செரி பிளாசம்ஸ் காட்ட முடியுமான்பா. சாப்பரும் கண்டிப்பா உங்களால முடியும்பா. நாம இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லைன்பா. சாப்பர் இங்க பாரு வேதனையில துடிச்சிட்டு இருக்கவங்கள அப்படியே என்னால விட்டு வர முடியாது. நான் ஒரு டாக்டர் நாமீன்பா. நாமி என்ன பார்த்தா செய்ய போறியா அப்புறம் நீ பின் தங்கிடுவீன்பா. நர்சஸ் வந்துட்டு ஆபரேஷன் ரூம்க்கான ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுன்பாங்க. சாப்பர் வரன்பா. நாமி கடுப்பா இருப்பா. இருந்தாலும் சரி டாக்டர்ன்பா. கொபோட்டோ நானும் வரன்ட்டு தீர்க்கமா கிளம்பிருப்பா. சாப்பர் கிளம்பும் போது நாமி கூப்பிடுவா. சாப்பர் இங்க பாரு இப்படியாப்பட்ட விஷயத்துல நான் எல்லாத்தையும் கைவிட்டு வந்திருக்கேன்னு டாக்டருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என் மேல கோவப்படுவாங்கன்ட்டு கிளம்பிருப்பான். நாமி உன்னை விட்டும் போக முடியாதடான்ட்டு கிளம்பிருப்பா. ஆபரேஷன் தியேட்டர் முன்னால 2 மெரைன் ஆபீசர்ஸ் நிப்பாங்க. நம்ம அழுக போறத பார்த்துட்டு ஆமா அத்தாச்சோடு இருக்கான அவன் யாரான்னு கேட்பானுங்க. எடுத்ததும் கிரிட்டிக்கல் கேஸை தான் பார்ப்பாங்க. சாப்பர் இவரோட செஸ்ட் பகுதியில ஒரு அயன் பீஸ் இருக்கு அதை எடுக்கணும்பா. நாமி அனஸ்தீசியா கொடுத்தல நல்லா அவர் தூங்குறாருன்பா. கபாட்டோ ஸ்கேல்பல் வாங்கியிருப்பா இருந்தாலும் லைட்டா பயப்படுவா. சாப்பர் ஒரு பிரச்சனையும் இல்ல உங்களால முடியும். நீங்க தான் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு செரி பிளாசமே காட்டணும்பா. கபாட்டோ கட் பண்ண போறப்ப ஆர்டரி பக்கத்தால வெட்ட போறீங்க பாத்துன்பா. அவளும் சரின்ட்டு கட் பண்ண போறப்ப சாப்பர் நாமி கிட்ட சக்ஷன் எடுக்க சொல்லுவான். இதுக்கப்புறம் இப்படியே சக்சஸ்ஃபுல்லா அயன் பீஸ் எடுத்திருப்பாங்க. கபாட்டோ நாமி ரிலீஃப் ஆவாங்க. இருந்தும் சாப்பர் இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்பா. அந்த பக்கம் ட்ரேக் கிட்ட இதுக்கு முன்னால பார்க்காத ஒரு டாக்டர் வந்திருக்க விஷயம் போயிருக்கோம். ட்ரேக் கண்டிப்பா ஸ்ட்ரா ஹெட்ஸ்ல ஒருத்தனா இருப்பான்பா. ஜோரோ அதை கேட்கவுமே சாப்பர்னு ரியலைஸ் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் ட்ரேக் நேரா மெடிக்கல் ரூமுக்கு போயிருப்பான். கபாட்டோ முடிஞ்ச அளவுக்கு எமர்ஜென்சியில இருக்கும்பா. ட்ரேக் இல்ல ஒன்னு விசாரிக்கணும்னு வந்திருப்பான். கபாட்டோ பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்குங்கும் போது சாப்பர் ரெட் பிளட் செல் சஸ்பென்ஷன் 6 யூனிட்ஸ் வேணும். அப்புறம் 1 யூனிட் ஆஃப் பிளாட்டலட்ஸ் வேணும்பா. சரின்ட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணும்போது சாப்பர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆரம்பிங்க. டோபமைனையும் ரெடியா வச்சுக்கங்கன்பா. ட்ரேக் திரும்ப கூப்பிடுவான். கபாட்டோ நாங்க எமர்ஜென்சி ஆபரேஷன்ல இருக்கோம். தயவு செஞ்சு அமைதியா நில்லுங்கன்பா. ட்ரேக் நீங்க என் கையில இருந்து ரத்தம் வந்தாலே மயங்கி விழுந்துருவீங்க. நீங்களா ஆபரேஷன் பண்றீங்கன்பா. கபாட்டோ ஒழுக்கமா போயிருங்க. இங்க இருக்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான் நர்சஸ் தான். அங்க எல்லாரும் போராடி எல்லாத்தையும் காப்பாத்த பார்த்துட்டு இருக்கோம். அதை முதல்ல உங்க மண்டையில ஏத்திக்கங்கன்பா. ட்ரேக்கும் வேற வழி இல்லாம கிளம்பிருப்பான். ட்ரேக் போனவன் சும்மாலாம் போயிருக்க மாட்டான். மானிட்டர் பண்ணுங்கன்ட்டு போயிருப்பான். இதுக்கப்புறம் கடைசி பேஷண்ட் வரைக்குமே ட்ரீட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. சாப்பர் இந்த இடத்துல குட்டியா இருப்பான். நாமி ஏன்டா அப்படி பண்றீன்பா. சாப்பர் நீங்க நிஜமாலுமே சூப்பர் டாக்டருங்கன்பா. கபாட்டோ நீங்க இல்லாம இதெல்லாம் நடந்திருக்காது ரக்குன் டாகுன்பா. சாப்பர் நான் ரக்குன் டாக்ல இல்ல ரெயின்டியர்ன்பா. நாமி இவன் ஷேப் மாறினதை பார்த்துல அவ சர்ப்ரைஸ் ஆகல போலேன்னு யோசிப்பா. இதுக்கப்புறம் ஜானதன் டைனிங் ஹாலுக்கு போறதை காட்டுவாங்க. சாஞ்சி தான் ரொம்ப கடுப்போடவே சமையல் செய்வான். ராபினா நாமிக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ஒரே பதறிக்கே இருக்குன்ட்டு லூஃபி அப்பம் போல ஃபன் திங்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பான். சாஞ்சி உனக்குலாம் கவலை இல்லையாங்கும் போது லூஃபி எதுவா இருந்தாலும் பச்சையா சாப்பிடலாமான்னு கேட்பான். சாஞ்சி ஏன்டா அப்படி உளறிட்டு இருக்கீன்பா. லூஃபி ஆக்டோபஸை பச்சையா சாப்பிட முடியுமான்னு கேட்பான். சாஞ்சி என்னடா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீன்பா. ஜெசிகா வந்துட்டு இப்படி லேட் பண்ணா 100 சோல்ஜர்ஸ்
ஆபீசர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்க முடியாம போயிரும்பா. சாஞ்சி சிம் பண்ணிட்டு சீக்கிரம் செஞ்சிடலான்பா. லூஃபி நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், பிரேக் வேணும்பா. சாஞ்சி நீ என்னடா அப்படி கிழிச்சின்பா. ஜெசிகா இன்னொரு 300 ஆணினை வெட்டுக்கன்ட்டு போயிருப்பா. லூஃபி வேணடா அரக்கியா இருக்கான்பா. சாஞ்சி நானே பாத்துக்கிறேங்கன்ட்டு சிம் பண்ணுவான். லூஃபி இங்க கிச்சன்ல வந்து மாட்டினதுக்கு காரணமே நீதான்டா சாஞ்சின்பா. ஜானதன் இந்த இடத்துக்கு வரதுக்கு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் கம்ப்ளீட்டா சாப்பர் ரிலேட்டடா தானே வந்திருக்கும். அந்த விதத்துல டாக்டரா அவனை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. கடைசியா த நேவிஸ் டிராக்நெட் க்ளோசஸ் இன் செகண்ட் மெம்பர் கேப்சர்டுங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.